வணக்கம் மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? செங்கோட்டையனுக்கு அப்பா ஓபிஎஸ் தினகரனுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்ட ஸ்டாலினா, அதிர்ச்சியில் விஜய். வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அது மட்டுமன்றி அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்து வேலைகளிலும் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதாவது புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம்தான் அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் விதமாகத்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அண்மையில் கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மூத்த நிர்வாகி, மூத்த அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கும் நிலையில்தான் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா. அதாவது அதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் கூட தொடங்கிய கட்சி தொண்டர்களை வரை அனைவருமே அயராது அனைத்து கட்சிகளும் உழைத்து வருகிறார்கள். அதாவது கூட்டணி கட்சிகளிடம், கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளிடமும் தேர்தல் நடவடிக்கை குறித்த கட்சி தலைமை ஆலோசித்து வருகிறதா. இந்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட தினகரன் தனியாக கட்சி தொடங்கிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் அதிமுக தொண்டர்கள் கூட உரிமை மீட்பு குழு கட்சி என்றை புதிதாக ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் சசிகலாவின் அரசியல் முடிவு என்பது என்னவென்றே தெரியாத நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழக கட்சிகள் இணைந்திருந்தார். இவ்வாறு அதிமுக பல பிரிவுகளாக பிறந்து கிடக்கும் நிலையில்தான் என்டிஏ கூட்டணியில் அடுத்தடுத்து விலகிய தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை என்னவென்றுதான் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறதா. அதாவது இந்த நிலையில் கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்போ அல்லது பொங்கலுக்கு பிறகோ தமிழக வெற்றிக் கழகம் கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மன்ற பொறுப்பாளர் செங்கோட்டை அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் இணைக்கும் முயற்சியில்தான் செங்கோட்டையன் வேலைகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த செங்கோட்டையன் திமுகவுக்கும் இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால்தான் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் மற்றும் தினகரனுக்கு செல்வாக்கும் வாக்கு சதவீதம் என்பது கண்டிப்பாக அதிக அளவிலே காணப்படுகிறதா. அதாவது முக்குளத்தேவர் வாக்கள் என்பது கண்டிப்பாக டிடிவி தினகரனின் அதிக அளவு வாக்கு சதவீதமாக இருக்கும் நிலையில்தான் கண்டிப்பாக அவர்களை எல்லாம் தாவைக்காவின் பக்கம் இணைப்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அதாவது இருவருக்குமே ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்க உள்ளதாக கூறிய கூட்டணி ஒப்புதல் வாங்கியதாகவும் கூறப்படுகிறதா. இபிஎஸ்ஸின் இந்த தலைமை இவர்கள் இருவருமே ஏற்காத நிலையில்தான் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு இடையேதான் போட்டி என்று கூறியதாலும் கடைசி தேர்தல் திமுக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக என்றும் அரசியல் நோக்கர்களாம் கூறுகிறார்களாம். இவர்களின் இருவரின் மூலம் கண்டிப்பாக முக்குளத்தவர் வாக்குகள் மற்றும் தென் மாவட்டங்களின் வாக்குகளை கவரலாம் என்று நினைத்தபடி செங்கோட்டையனுக்கு இந்த செய்தி ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் தினகரனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் கண்டிப்பாக ஜனவரியில் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்பார் என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.